ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேபி இன் எல்லோ சாப்டர் ஷீப் கேம் பிளே தான் விளையாட போகிறோம். ஸோ ஷீப் கேம் பிளேவை ஆரம்பிக்கலாம். பட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேபி இன் எல்லோ கேம் பிளே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பார்த்தீங்களா மொட்டை உட்காந்துக்கிட்டு நம்ம முறைக்கிறோம். பார்த்தீங்களா நாங்கள் முறைக்கிற மொட்டை தூக்கி போய்ட்டு அழுவைப்பேன். என்னடா நான் இப்போ அழுகுறான் பார்த்தீங்களா அந்த மொட்டை. இந்த மொட்டையை இப்படியே நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த மொட்டையை அவனில் வச்சு பேக் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ என் மொட்டை பறந்து வருவான். அவ்வளோதான். இப்போ மொட்டை பறந்து வந்துட்டான். அவ்வளோதான். இப்போ வந்து டே மொட்டை இதை பாரு. இப்போ அமைதியாக உட்காரு. நான் தூக்கி போடுறேன் சரியா? ஸோ இப்போ நான் வந்து அமைதியாக. ஸோ இப்போ வந்து இவனுக்கு இந்த பால் பாட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ நைட் வந்தாது. ஸோ அந்த குழந்தைகிட்ட போய் இப்போ கொடுத்தோம்னா குழந்தைக்கெல்லாம் நம்ம கன்றாவே பண்ண வேண்டியதாக இருக்கு. குழந்த அப்படியே பிடிச்சிக்கிறோம். அது குழந்த என்னடா பண்ணுறான்? இப்போ வா உன்னைய பெட்டுக்கு உன்னைய பெட்டில் போய் போடுறேன். ஃபஸ்ட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் பெட்டில் போட்டுட்டு அடுப்பு பண்ணி தூங்க வைக்கிறேன். இது அந்த இடமா தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஷீப்பு ரேபிட் பிளாக் கேட் அதை வச்சுக்கணும். அப்படி இது அந்த இடம் தானே நம்ம இன்னைக்கு அந்த சாப்டர் முடிக்கும்போது நம்ம வந்துச்சேன் அந்த இடம் தானே இது. ஓகே வந்து அந்த பிளாக் கேட் ஸ்டோரி புக் இப்போதைக்கு நம்ம வந்து பிளாக் கேட் தான் எடுத்தவங்க. ஓகே ஸோ அமைதியாக இப்போ வந்து அந்த கேட் கதையெல்லாம் படிப்போம். அதெல்லாம் எடுத்துக்கு படிச்சுக்கிட்டு கதையெல்லாம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி போயிடும். அவ்வளோதான் கதை முடிச்சிச்சு. இப்போ கதையை அமைதியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம போய் இப்போ இந்த கதவை மூடிட்டு நம்ம போய் இது பண்ணணும். இங்கே திறந்தோடனே இங்கே ஒரு சேட் ஃபோல் இருக்கும். ஃப்ரீ பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு இது மற்ற மாடலாம் அன்லாக் ஆகும். ஸோ இந்த சேட் ஃபோல் எடுத்துங்க கண்டுபிடிக்கிறது இருக்கும். இது நிறைய அமௌண்ட் அன்லாக் பண்ணால் தான் இதற்கு ஒரு கேட் ஃபோல் 12 புனியோட இந்த குழந்தை எப்படி தான் ட்ராப் பண்ணியிருக்குமோ. சரி இப்போ நம்ம போய் இங்கே படுக்கணும். வெயிட் ஃபார் த பேரண்ட் வாட்ச் டிவி அப்படின்னா பேரண்ட் தான் அவங்கள பார்த்து தோன்றிக்க வேண்டியது. அவ்வளோதான். இப்போ நம்ம தூங்கிட்டோம். அடுத்தது என்ன இந்த துணி எடுத்து இப்போ வந்து இங்கேருந்து இங்கேருந்து பேபி எங்கே போனோம்? மொட்டை எங்கே இருக்க? இந்த மொட்டை இதுக்குள்ளே தான் இருப்பான். இங்கே இது வழியாக தானே இங்கே போயிருக்கோம். பிளாக் கேட் எடுத்துக்கு பழைய வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த அக்கா மொட்டை மொட்டை உடனே போ நல்லா அழுவ வைக்கண்டா. இருந்தா நல்லா அழுவு ஏன் முடிக்கிறோன்னு அடங்க மாட்டா. இந்த நல்லா அழுவான். நல்லா அழுவே தூக்கி போட்டுருவேன். வச்சுட்டு இந்த மாதிரி உன்னை தூக்கி போடுறேன். ஆனால் இப்போதைக்கு இருந்தாலும் உன்னை எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரி பெட்டில் போடணும். அடுத்த வாட்டி போய் ஹாஸ்பிட்டல் பெட்டில் போட்டாரு. முடைக்கிறான் மொட்டை. அப்போ ஏதோ ஒன்று வச்சுருக்கான். எண்டில் என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க அவனுக்கு. அடுத்ததான் பூனையை போட்டுட்டு அமைதியாக கீழே போகலாம். ஸோ இப்போ கீழே வந்து சில வாட்ச் டிவி
இப்போ டிவி பார்க்குற சோஃபாவில் மொட்டையை பார்த்துக்கிறத விட இந்த டிவி பார்க்கறது எவ்வளோ பெட்ருக்கலாம். ரைட் டூ ஆரம்பிச்சிருக்கு. பிக் ஹெட் போட வேணாம்னு முட்டிக்கிறோம். சரி வாங்க நம்ம போய் இப்போ இது பண்ணோம். சைல்டு லாஃபிங் மொட்டை முறைக்காத அழுவ போட்டு அழுடா நல்லா அழுவும். பிரெட்டெல்லாம் நல்லா அமைதியாக எடுத்துருக்கு. அந்த பிரெட்டெல்லாம் எடுத்து போட்டு இந்த ஒரு அழகாக பண்ணிடுவோம். இந்த மொட்டை ஸோ இந்த மொட்டை இங்கே தான் இந்த பால் பாட்டில் இந்த பாட்டில் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. வாங்க நம்ம போய் இந்த கேம் கண்டினியூ பண்ணால் இந்த இருக்குது. மொட்டை எங்கே பார்க்குறீங்க? பாட்டிலையும் ஒன்று கீழே போட்டு அழுவு அதெல்லாம் அழுவா. அடுத்த இன்னும் எத்தனை ஃபுல் 8. ஐயா நல்லா இது பண்ணிக்கோ. போடாதே சொன்னது இப்படியே அந்த டைப்பர் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த டைப்பர் நல்லா பார்க்க அது ஓடி இருக்கும். இந்த டைப்பர் இருக்கும். ஓகே கேட் ஃபால் தான் இருக்குது. டைப்பர் இருந்தா இருக்கு. அடப்பாவி அந்த அப்புறம் ஆல்ரெடி அந்த ரூம் இருந்துருக்கான். மாற்றி விட்டுட்டு பேபியை தூக்கிட்டு போய் பெட்டில் போடணும். பெட்டில் போடலாம். மொட்டை முறைக்கிட்டு அப்படின்னா மொட்டை முறைச்சினா அப்படி அடிப்பேன். அதுவானே ஏதாவது போகணும். சரி இந்த மொட்டை நம்ம என்ன பண்ணுவோம். சரி தூக்கி போட்டுட்டு உனக்கு இதை பூரா ட்ரெஸ் போட்டுருக்கோம். அவ்வளோதான். இருக்கவும் கேட்டால் பூனையோட வச்சுருவோம். அடுத்து ரேபிட்டு பிங்க். இப்போ இந்த செகண்ட் புக்கு நல்லா இதாக இருக்குது. மொட்டைக்கு என்ன அந்த பூனை காப்பில் போட்டு விட்டுருவோம். ஓகே அந்த பூனை காப்பில் போட்டு சரி கரெக்டாக அந்த ப்ளஷ் எடுத்து வைப்போம். இதுதான் செகண்ட் சாப்டர். நான் ஹெல்ப்பாக போகிற பண்ணி இப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் சரி வைக்க விட்றேன். புக்கை எங்கே தூக்கி போட்டான் விட மாட்டேன்.
ஃபஸ்ட்டு கை படிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம். நான் வந்து எனக்கு எல்லாம் சும்மா படித்து முடிச்சுட்டு அவ்வளோதான். புரிஞ்சிடாங்க. ஓகே அமைதியா. ஓகே கதவு மூடிட்டு கிளம்புவோம். அவ்வளோதானே போய் டிவி பார்க்கணும். வீட்டில் இருக்க எல்லா கதவையும் அடைச்சிடும். அப்புறம் நம்ம டெலிவிஷன் வெளியே ஓட முடியாது. ஸோ இப்போ போய் படிக்கணும். வாட் தட்டோம் எல்லாம் கதவு தட்டிட்டோம். மயில் பொம்மை மயில் பொம்மை இங்கே என்ன பண்ணுது? அடுத்ததான் ஃபைனலி சம் ப்ளீஸ் டூ வாட்ச். ஸோ நல்லாவே இப்போ டிவி பார்க்குறது நம்ம இப்போ இப்போ அடுத்ததான் இப்போ நைட் 3 ஆரம்பிச்சிருக்கு. பார்த்துக்கோ அடுத்ததான் ரேபிட்டு அவ்வளோ இருக்குது. நைட் 3 இந்த குழந்தை நம்மளை பற்றி என் கணவனை அவளை காட்டுறது. பேபி கோவப்பட்டா கஷ்டமாக என்ன பண்ணுறது? Open the toast. Mushroom, tomato. பார்த்தீங்களா எல்லா பேபியும் என்ன பண்ணி என்ன மாதிரிலாம் அடிச்சு பிடிக்கிறது. அடுத்து ஹேம், எல்லோ முட்டை, வெங்காயம். இந்த ஹேம் மட்டும் நிறைய என்ன கேம் விளையாடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ எங்கள் சேனலில். இப்போ நாங்கள் புதுசாக ஒரு சேனல் உருவாக்கிடுவோம். இந்த சேனல் பேர் என்னன்னா மாததீன். இது இப்போ சீஸ் வைக்கிறதுல அது பேர் சாததீன், இது பேர் மாததீன். ஸோ இப்போ நிறையவே சீஸ் வைப்போம். இதில் நம்ம நம்மளுக்கு வேலை செய்வோம். நம்மளுக்கு தேவையான ஏற்ற மாதிரி எத்தனை சீஸ் வேணும் அதெல்லாம் எத்தனை சரியாக பண்ணணும் கேட்க மாட்டோம். இல்லையா? அடுத்ததான் அதை இப்படி வைக்கணும். அதையும் வச்சுட்டு அடுத்தது மேலே இன்னொரு ஹேம் எடுத்து வைக்கணும். பார்க்கலாம். The baby monster. The father. Monster. Sorry, boy. The baby boy. Sabro. Ida mara tambiore. Chili pe tabu. Hello. Oh, baby girl. Wait, what's that? Divaya boka. எப்படி இருக்கியா? அட அப்புறம் எடுத்து வந்தாண்டக்கு அப்படி கிளவி அட கிளத்து பாயில பண்றானே பறக்குது. இந்த மொட்டை வேற ரொம்ப கடுப்பாக மொட்டை ரொம்ப பண்ணிட்டா. மொட்டை தேவையில்லாத வேலைலாம் இங்கே வச்சுக்காத. நான் அடுத்த ஏன்னா அப்படியே மொட்டை உங்களுக்கே ஒன்று பயன் கொடுத்துறீங்களா? இதாங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இது பண்ண தெரியும். மொட்டை தலையா சாவுடா டாய்லெட்டு சீட்டை திறந்து அதுக்குள்ளே இப்படி போட்டு
இப்படி ஃப்ளஷ் பண்ணி இழுத்துட்டு அது அடிக்கிறது. எங்கடா போகிற முட்டை இருக்கா எப்படி இது பண்ணுறப்பாங்க இந்த முட்டை தூங்கி இருக்கிறாங்க. இந்த முட்டை நம்ம என்ன முடிச்சிட்டோம். ஐயோ ஆயிடுச்சு. என்ன பண்ணுறோம் ஓ நம்மளே பார்த்துட்டு இருக்கானே இந்த முட்டை நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம். பால் முட்டை எடுத்து அங்கே வச்சுட்டு கரெக்டு ப்ளஸ்ஸியாக இப்போ இந்த ஷீப்பாக தான் இருக்கும். இப்போ இந்த ஷீப்பை உள்ள வச்சுட்டு எடுத்து படிப்போம். இப்போ இந்த முட்டைக்கு வந்துட்டு கதையை படிப்போம். ஸோ இப்போ இந்த முட்டைக்கு வந்து கதை படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த முட்டைக்கு வந்து நம்ம கதை தான் படிக்கக்கூடாது. ரசிதா வச்சா எப்பவுமே இந்த முட்டை என்ன ராஜா மாதிரி உட்காந்துட்ருக்கோம். முட்டை இருக்க வேண்டியது என்ன போட்டுருக்காங்க. ஐயோ இந்த முட்டை நம்ம டேரெக்டாக சூரியனுக்கே ஒரு ட்ரிப் அனுப்புகிறானே. ஐயோ அவ்வளோதான். அடுத்ததான் இந்த சாப்டர் இப்போ முடிஞ்சா. இப்போ இந்த சாப்டர் முடிஞ்சுட்டு அப்புறமாட்டி ஓகே அடுத்ததான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் சாப்டரை மட்டும் போட்டு முடிச்சிடும். பாய் கைஸ்.